ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கௌராமி இருக்கு இல்லையா, அதில் டாஃப் கௌராமின்னு ஒரு பேர் நம்ம வாங்கியிருந்தோம். அந்த கௌராமியை ப்ரீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு கௌராமி பேர் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் விட்டுருக்கோம். அதோடைய அப்டேட் நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்த பேர், அதாவது இது வேறு ஒரு வெரைட்டி ஆஃப் கௌராமி, அதை நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். போங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஆல்ரெடி நம்ம நார்மல் கௌராமி ப்ரீடிங் விட்டுருக்கோம். பபுள் நெஸ்ட் பார்த்திங்கன்னா கெட்டியிருக்கு. இதோடைய அப்டேட் நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ப்ரீடிங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டேங்க் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேங்கில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டார்க் கௌராமி இருக்குது. இது நம்ம பிடிக்கலாம், ரொம்ப ஈஸி தான் பிடிக்கிறதுக்கு. க்ளீனாக ஒரு டேங்க் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டேங்குடைய சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 1, கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 அடி உயரம் இருக்காது, வாய்ப்பு இல்லை. ஒரு 3/4லேருந்து 1/2 அடி உயரம் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி டேங்கு ப்ரீடிங்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோஸ், நம்ம சேனலில் பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா கௌராமி இதில் தான் ப்ரீட் பண்ணியிருக்கேன். பெரிய கௌராமி, கோல்டு ஃபிஷ் இதில் ப்ரீட் பண்ணியிருக்கேன், கப்பி ப்ரீட் பண்ணியிருக்கேன் இந்த டேங்கில் தான். ஸோ இது ரொம்ப லக்கேஸ்ட் டேங்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த சைஸுங்கிறது எல்லா மீனுக்கான ப்ரீடிங்கும் யூஸ்ஃபுல்லாக ஒரு மீடியம் சைஸ், ஒரு 4 இன்ச் மீனுக்குள்ளாடி இருக்கிற எல்லா மீனுடைய ப்ரீடிங் இந்த டப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் போட்டிருக்கோம். ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் ரொம்ப முக்கியம். இது பபிள் நெஸ்ட் கட்டி தான் இதுவுமே ப்ரீட் ஆகும். அதனால் நம்ம ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் போட்டிருக்கோம். இதான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங்காக எடுத்துருக்க பேர். இது பேருன்னு தான் சொல்லி தந்தாங்க, பேருன்னு தான் நினைக்கிறேன். நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரீடிங் பேர் பார்த்திங்கன்னா இதுதான். மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்த்து கற்று வச்சுருக்கேன். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், கலரை பார்த்திங்களா, செம்ம கலரு. சைஸில் பெருசாகவும் இந்த மாதிரி டெய்ல், இது வந்து மேல். சைஸ் பெருசாக இருந்தாலே அது மேல் தான். அதுவும் இல்லாமல் இதை வால் நார்மல் இன்னும் ஒரு மாதிரி பண்ணுது, நார்மலான அட்டாக் பண்ணுது கைஸ். ஸோ நார்மலான இந்த இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, நீளமாக அந்த நார்மல் கௌராமி பார்க்குற மாதிரி. இந்த ஷார்ப் எண்ட் இது வந்து மேல். கௌராமியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒரு மேல். கலரை பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. கைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இந்த இடம் பார்த்திங்களா கொஞ்சம் கர்வாக இருக்கா, இது வந்து ஃபீமேல். ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன். எல்லா கௌராமிக்குமே ஒரே மாதிரி தான். பட் நான் வீடியோவில் பார்த்தது இந்த இடத்துல ஒரு ப்ளூயிஷ் ஷேடு வந்துச்சுன்னா, இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல ப்ளூ ஷேடு வந்ததுன்னா அது வந்து மேல்னு. பட் இதுவுமே ஈஸியாக தான் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு ஃபீமேல் தான். ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது. கைஸ், எல்லா கௌராமி மாதிரியே இந்த கௌராமியோட ப்ரீடிங் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மழை இதில் இதையே நான் சின்ன சைஸ் டேங்கில் விட்டுருக்கேன்னா, மீனுமே இது ரொம்ப சின்ன சைஸாக தான் வளரும். இது ப்ரீடிங் சைஸ், ஆனால் இதோடைய ப்ரீடிங் சைஸ் இது தான். ஆக்சுவலாக இது ப்ரீட் ஆகும், இது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் அந்த கௌராமி பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறனால அந்த பபுள் நெஸ்ட் கலைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. மேபி இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த கௌராமிஸை பிடிச்சி இதில் போட்டு இதில் ப்ரீட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே ப்ரீட் ஆகும். ஸோ கௌராமியோடைய வெரைட்டிஸ் மாறினாலும் அதோடைய ப்ரீடிங் டைப் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன கௌராமிஸ்க்கு அதில் ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் 2 நாளில் பபுள் நெஸ்ட் கட்டும். அதுக்கப்புறம் அதில் எக் லே பண்ணும். அதுக்கப்புறம் அது ஹேட்ச் ஆகி வந்துடும். இதுதான் இதோடைய ப்ராசஸும், ஆல்மோஸ்ட் பீட்டா ஃபிஷ்ஷோடைய ப்ராசஸும் தான். அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ணி பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதோடைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன், இல்லை ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்து யாராவது ப்ரீடிங் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.